வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துபாயில் ஷோபா கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியும் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள தகவல் தெரியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மார்பிள் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வாக்கிங் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாளைக்கு 27ஆம் தேதி இன்டர்வியூ. ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 3 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஜாப்பு ஃபுல் டைம் ஜாப்பு. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஷோபா 1ல் பிபிஆர் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மார்பிள் ஃபோர்மேனு டைரெக்டாக போய்ட்டு நாளைக்கு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜிப்சம் ஃபோர்மேனு. நாளைக்கு இன்டர்வியூ 27ஆம் தேதி துபாயில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஜிப்சம் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 27ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா 1லேண்டில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்லையும் பிபிஆர் கோடும் கொடுத்துருக்கேன். அதில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிஓடி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் வேக்கன்சி. ஃபுல் டைம் ஜாப்பு. 27ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் ஷோபா 1லேண்டில் பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் குவாலிஃபையான ஃபோர்மேன் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கம்பெனிக்கான வேக்கன்சி. நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட கரண்ட் கம்பெனியோட பே ஸ்லிப்பையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பெயிண்டிங் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ நாளைக்கு நடக்குது. ஃபுல் டைம் ஜாப்பு. நாளைக்கு 27ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஷோபா 1லேண்டு. மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்லேயும் பிபிஆர் கோடும் கொடுத்துருக்கேன். அதில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்கஃபோல்டிங் ஃபோர்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் 27ஆம் தேதி இன்டர்வியூ. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா 1லேண்டில். லொக்கேஷனை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிபிஆர் கோடும் இருக்குது. ஸ்கஃபோல்டிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன். இதில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூ போகும்போது உங்களோட ஸ்கஃபோல்டிங் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபினிஷிங் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். கம்பெனி ஷோபா கம்பெனி. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபினிஷிங் ஃபோர்மேனாக ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு காங்க்ரீட் ஃபோர்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. 27ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா 1ல். அட்ரஸு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் குவாலிஃபையான காங்க்ரீட் ஃபோர்மேனு அல்லது மேசன் ஃபோர்மேனு டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். போகும்போது உங்களோட ரெஸ்யூமு உங்களோட டீட்டெயிலாக மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளாக் ஒர்க் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு ஷோபாவில்.
லொக்கேஷனு துபாயில் ஷோபா கம்பெனியில் 27ஆம் தேதி இன்டர்வியூ, வாக்கிங் இன்டர்வியூ. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 27ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா ஒன்லேண்டில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். பிபிஆர் கோடும் இருக்குது, அதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ போகும்போது உங்களோட ரெஸ்யூமே ப்ளஸ் பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் கரண்ட் கம்பெனியோட பே ஸ்லிப் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு, போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஷட்டரிங் ஃபோர்மேனு அல்லது கார்பெண்டர் ஃபோர்மேனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். கார்பெண்டர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்குது, இதில் டேரெக்டாக போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேன் ஜாயிண்டரு. ஜாப் லொக்கேஷனு ஷோபா துபாயில், கம்பெனி ஷோபா கம்பெனியில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூ நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஷோபா ஒன்லேண்டில். பிபிஆர் கோடும் இருக்குது, இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனுக்கான கேட்டகரியில் உள்ள எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எஸ் குப்தா கம்பெனி. வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியரு. இந்த அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட கரண்ட் கம்பெனியோட பே ஸ்லிப்பையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான குவான்டிட்டி சர்வேயரு. ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் குவாலிஃபையான நபர்கள் உங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. டிராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். கம்பெனி சேம் கம்பெனி எஸ்எஸ் குப்தா. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. டிகிரி பார்த்திங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆட்டோ கேட் மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸு. டிராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டிராப்மேனு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் டிராப்மேனு.
ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ட்ராப்மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சரல் ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆட்டோகேடில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்கிடெக்சரில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்ரஸில் உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை மறக்காமல் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். ஆர்கிடெக்சரல் ட்ராப்மேனு சேம் கம்பெனி. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபயர் அலாரம் ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அப்டேட் ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியராக இருந்தீங்கன்னா ரெஸ்யூமை டைரெக்டாக கொண்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஏசி ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏசி அண்டு ஹெச்டியில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எம்இபி ஃபீல்டில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் மெக்கானிக்கல் ஃபீல்டில் மெக்கானிக்கல் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மெக்கானிக்கல் ட்ராப்மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் நியராக இருக்கீங்கன்னா டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ரெஸ்யூமை கொண்டு விடுங்க. ஷேக் சாயித் பக்கத்தில் இருக்குது. இந்த கம்பெனி வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஐடி ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஆனால் ஆட்டோகேட் மஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எம்இபி ஃபீல்டில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ட்ராப்மேனு ஐடி ட்ராப்மேனு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ட்ராப்மேனாக ஆட்டோகேடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. அப்படி இல்லைன்னா எம்இபி ஃபீல்டில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கோஆர்டினேட் ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எம்இபி ஃபீல்டில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான எம்இபி ட்ராப்மேனு ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்பி ஏசி ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்.
டிப்ளமோ டிகிரியும் முடிச்சிருக்கலாம். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எம்இபி ஃபீல்டில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஏசி டெக்கில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஹெச்டி ட்ராப்மேனு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்பிங் ட்ராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு ப்ளம்பிங் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ளம்பிங் ட்ராப்மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் பேஜு, உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இது போன்ற ட்ராப்மேனுக்கான ஜாபு. நெக்ஸ்ட்டு சூப்பர் சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி பார்த்திங்கன்னா 4000 திரம்ஸ்லேருந்து 10,000 திரம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போனஸும் கம்பெனியில் அலாட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சர்வேயரு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபோர்மேனாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 4000 திரம்ஸ்லேருந்து 10,000 திரம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போனஸ் கம்பெனியில் தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனியோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு. இன்டர்வியூவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 5,000லேருந்து 10,000 வரைக்கும் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 8 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் யூட்டிலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ட்ராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 6,000 திரம்ஸ்லேருந்து 12,000 திரம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 10 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ட்ராப்மேனு ட்ரை பண்ணுங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 5,000 திரம்ஸ்லேருந்து 10,000 திரம்ஸ் வரைக்கும் சேல்ரி கம்பெனியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 8 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பீரியன்ஸும் உள்ள சைட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 6,000 திரம்ஸ்லேருந்து 12,000 திரம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். இடிடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 6,000 திரம்ஸ்லேருந்து 12,000 திரம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 இயர்ஸ்லேருந்து 11 இயர்ஸ் கல்ஃப் ஸ்ட்ரக்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது,
கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. சேல்ரி பார்த்திங்கன்னா 12,000 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 12 to 15 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரக்சர் டிவிஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைடு ஏஜென்ட்டு ஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். சேல்ரி பார்த்திங்கன்னா 12,000 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 12 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் ஏஜென்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் ஏஜென்ட்டு இன்டர்வியூவில் சைட் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 12,000 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 12 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைடு ஏஜென்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரெஸ்யூமு வந்து ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட கரண்ட் கம்பெனியோட பே ஸ்லிப்பு, நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் காப்பியை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி பார்த்திங்கன்னா 2,500 dirhamsலேருந்து 5,000 dirhams வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போனஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்ரூவ் இன்ஜினியராக இருக்கணும். G+12 லைசன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், பில்டிங்கில் துபாயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சிவில் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள். G+12 லைசன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. கான்டாக்ட் நம்பர் இருக்குது, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு. இதோட கம்பெனியோட வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இதில் போயிட்டு நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 5,000 dirhamsலேருந்து 7,000 dirhams வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயில் ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். யுஏஇ லைசன்ஸ் இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் இந்த மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயிலை ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோடதை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளடியில் துபாயில் கோல்டு ரேட் கம்மியாகுது. வாங்க ரீட்டெயிலாக பார்க்கலாம். தங்கத்தின் விலை இன்று 24 கேரட்டு 292 25 ஃபில்ஸு
22 கேரட்டு 270 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸுக்கு ரூ. 22.72. இது போன்ற பயனுள்ள சிவில் ரிலேட்டடானவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும், அல்லது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.